மா ஐடி கார்டு எங்கம்மா? டேய் அந்த டேபிள் மேல பாடுறா. மா சாக்ஸ் தோச்சு எங்க வச்சிருக்க? ஷாக்ஸ் துவைக்க போட்டா தானே துவைப்பாங்க, துவைக்கவே இல்லையே நானு. ஐயோ கடைசியா போன தீபாவளி தோச்சுது. மச் பெட்டர். மிஸ். என்னடா டோட்டல் மிஸ்டேக்கா? இல்ல மிஸ். கொஸ்டினுக்கு ஏதாவது மார்க் போடலையா? இல்ல மிஸ். அப்புறம் என்ன மிஸ் 33 மார்க் எடுத்துட்டேன், இன்னும் 2 மார்க் போட்டா பாஸ் மிஸ். மீதி எல்லா சப்ஜெக்டும் பாஸா? ஐயோ பாஸ் மிஸ். இனிமே ஒழுங்கா படிக்கணும் சரியா? ஓகே மிஸ். தேங்க்ஸ் மிஸ். 4 மார்க் போட்டா பாஸ் மிஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டேன் மிஸ். சாரே கோல மாசு அமுகு டுமுகு அமால் டுமால். பாஸ் பாஸ் டேய் என்னடாச்சு? சுவிட்ச் ஆஃப் ஆக போறேன் பாஸ். 2% தான் பாஸ் சார்ஜ் இருக்கு. ஐயோ சரி வாடா வாடா அப்படியே புடிச்சிட்டு வாடா. எங்க இருந்துடா சவுண்ட் வருது? என்கிட்ட தான் பாஸ். என்னடாச்சு? பாஸ் நீங்க ரொம்ப நாளா ஆர்வமா எதிர்பார்த்தீங்களா அரபிக் குத்து, அது ரிலீஸ் ஆகிது பாஸ். அரபிக் குத்தா? ஆமா பாஸ். அது மட்டும் இல்ல, நீங்க போட்டுருந்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட், அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு பாஸ். ஐயோ இன்ஸ்டாலியுமா? ஆமா பாஸ். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். சொல்லு. சாவ போற பாஸ். சொல்றா சொல்றா. உங்க கிரஷ் கிட்ட இருந்து நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாஸ். ஐ சார்ஜ் இருக்கும்போது என்ன நோன்றதுன்னே தெரியாது, இல்லாதப்போதான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அமுகு டுமுகு அமால் டுமால். எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? டேய் ஹோம்வொர்க் முடிச்சியா? ஹோம்வொர்க்கா? முடிக்கல, நீ முடிச்சிடியா? உன்னை தவிர எல்லாருமே முடிச்சிட்டோம். அட பாவீங்களா, புறாத. உங்களை நம்பின பண்றா, என்ன சொல்லணும்? சுபு ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. ஐயோ நெக்ஸ்ட் நம்ம தானே. ஹரீஷ் முடிஞ்சது மேம். என்ன ஹேண்ட் ரைட்டிங் இது? டாக்டர் மேல் ட்ரை பண்ண மேம். அமுகு டுமுகு அமால் டுமால். மா சாப்பாடு ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சுடா. சீக்கிரம். இதோ வந்துட்டேன். சாக்ஸ் எங்கம்மா இருக்கு? அந்த செல்ஃப்ல தான் இருக்கும் பார். மா என்னடா ஆச்சு? இங்க பாருமா, சாக்ஸ் எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சுன்ட்டு. எனக்கு வேற சாக்ஸ் வாங்கி கொடு. Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. லப்பர் பேண்டா? இது எதுக்குமா? எப்படி? சாரே கோல மாசு அமுகு டுமுகு அமால் டுமால். மச்சான் சுந்தர் பத்திரிக்கை வச்சானாடா? ஆமாடா, நாளைக்கு காலைல தான் ரிசப்ஷனா. சரி நம்ம எல்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு பெரிய கிஃப்ட வாங்கி குடுத்துடலாம்டா. கிஃப்டா? கிஃப்டா? டேய் என்னடா? டேய் யாரா இப்ப கிஃப்ட் வாங்கி கொடுப்பா? ஏன்டா இப்பதான் வேலைக்கு போறீங்களா, இப்பயும் இதே சொல்றீங்க? ச்சே, நாளைக்கு பார்க்கலாம். இவன் எப்பவுமே லேட்டு தான்டா. மச்சான் சாய்டா லேட் ஆயிடுச்சு. அட பாவி, நீமாடா? என்ன மச்சான் நீ கிஃப்ட் வாங்கல? அடி, உங்களை நம்பி நான் வேற கிஃப்ட் வாங்காம வந்துட்டேன். ஏதாவது பண்ணுமே. ஐடியா. குமாரண்ணே சொல்லுப்பா. 1000 ரூபாய்க்குள்ள கிஃப்ட் வேணும்னா பேக் பண்ணி வைங்க, நான் ரேபிடோ அனுப்பி வைக்கிறேன். ரேபிடோவா? அதுல கஸ்டமர் தானே ஏத்திட்டு போவாங்க. ரேபிடோல இப்ப பார்சல் சர்வீஸும் இருக்கு. அப்படியா? ஆமாண்ணா, ரேபிடோல ஃபாஸ்டா சேஃபா கம்மி பிரைஸ்ல பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க. சூப்பரு. சரி நான் இப்போ உங்களுக்கு ரேபிடோ புக் பண்ணி அனுப்புறேன். நீங்க புக் பண்ணும்போது பார்சலிட்டுன்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப் டு 20 ரூபீஸ் வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். போலாம்டா. நேத்து ஏன் ஸ்கூலுக்கு வரல? ஐயோ மிஸ், அது வந்து என்ன ஐடியா மிஸ். நேத்து ஃபுல்லா செம்ம ஃபீவர் மிஸ். 104 டிகிரி இருந்தது. சுத்தமா முடியவே இல்லை. டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்த்தோம் மிஸ். டாக்டர் ஒரு 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும், நீ வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாரு மிஸ். நேத்து நீ ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறத நான் பார்த்தனே மிஸ். ஊருக்கு போயிட்டோம் மிஸ், சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஆனா பஸ்ஸே கிடைக்கல. அப்புறம் லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்தோமா, வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு, அதான் வரல. ஓ அப்படியா? இரு உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேக்குறேன். என்னடா ஏன் அழுகுற? மிஸ் அது வந்து எங்க தாத்தா செத்துட்டாரு மிஸ்.
தாத்தா செத்துட்டாங்களா? போன வாரம் கூட இதே தான்டா சொன்னேன். மிஸ் அது வந்து பெரிய தாத்தா மிஸ், இது வந்து சின்ன தாத்தா மிஸ். எனக்கு நிறைய தாத்தா இருக்காங்க மிஸ். நம்பிட்டாங்க சார். சார் வேணாம் சார், நான் பெரிய தலைவர் ஃபேன் சார். எவனா ஏதாவது சொன்னா எனக்கு பயங்கரமா மண்டை சூடாயும் சார். ப்ளீஸ் சார், நான் வரல சார், விட்டுருங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீதாம்மா பண்ணி ஆகணும். ப்ரோ வாங்க. படம் எப்படி இருக்கு? தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு? படம் ஸ்டோரிலாம் ஓகே தான் சார். இந்த மாஸ் சீன்லலாம் தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணியிருக்கலாம். நந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபயராக பண்ணியிருக்கலாம் சார். ஃபைட் சீனாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸே இல்லை சார் தலைவர்கிட்ட. அப்படி ஃபோர்ஸாக பண்ணியிருக்கணும், புரியுதா? அவ்வளோதான் சார், தேங்க்யூ. மச்சான் வெற்றி, உன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் முதுகுல குத்தாதன்ட்டு. ஆல்ரெடி அங்கே ப்ராப்ளம் இருக்குடா. டேய் சாரா இந்த வண்டி எடு. வண்டியா? டேய் எனக்கே முட்டி டிஸ்லோகேட் ஆயிருக்கு, வண்டிலாம் ஓட்ட முடியாதுடா. ஆமால, சரி இந்தா இந்த பேக் மட்டும் மாட்டிக்கோ. தோள்பட்டையில் ஃப்ராக்சர்ரா. சரிடா, சரி வா நடந்தே போலாம். டேய் மறந்துட்டியா? காலிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து லோ பிபி ஆகி ஒரு மாதிரி கேரா இருக்குடா எனக்கு. என்னடா வயசு உனக்கு? டாவா அக்டோபர் வந்தா 22. கோயால நீ தலைவரை பத்தி தப்பா பேசுறியா? மச்சான் புது சிம் வாங்கிட்டேன்டா, இதே நம்பர் சேவ் பண்ணிக்கோ. புது சிம்மா? என்ன ஏதோ அனௌன்ஸ் பண்ணது கால் வருது. ஹலோ, டேய் நான் சுவாத்தியோட அண்ணன் பேசுறேன். இவருக்கு இப்படி ஏன் நம்பர் தெரிஞ்சது? ஹலோ சொல்லுங்கண்ணா. எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சிக்கு ரூட் விடுவேன். அண்ணா ரூட்லாம் உள்ளண்ணா, லவ் தானே பண்றேன். மவனே என்கிட்டயே சொல்றியா? சத்ரா நீ குமாரசாமி நகர் தானே? இரு இப்பயே வரேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா. மச்சான் நான் பசங்கலாம் பொருள் எடுத்து நான் சொல்றேன். உடனே போலாம். ஐயோ கட் பண்ணிட்டாரு. செமையா பயந்துட்டான்டா. நம்ம எல்லார் கேங்லயும் நமக்குன்னு ஒருத்தன் இருப்பான். மா சுபு கூட போய் மேட்ச் விளையாட்டு வந்துடுறமா. நம்ம எங்க போனாலும் வீட்டுல அவன் பேர் சொல்லிட்டு தான் போவோம். சுபு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறமா. சுபு வண்டியில பெட்ரோல் இல்லையம்மா, நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறமா. மா சுபு வீட்டுல கூழ் ஊத்துறாங்களாமா, நான் போயிட்டு வந்துடுறமா. என்ன சுபு கால் பண்றான்? டேய் எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு? உங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு மாத்தி மாத்தி கால் அடிச்சு நீ எங்க இருக்குன்னு கேட்டு இருக்காங்கடா. அது வந்து சொல்லு பேபி, படத்துக்கு போகணுமா? உடனே வா. சரி வரேன். இது மா நான் சுபு கூட படத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஏதாவது சொல்லி சமாளி மச்சான். அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். மச்சான் எக்ஸாமுக்கு வேற ½ hour தான்டா இருக்கு, பயமா இருக்குடா. டேய் மச்சான் ஏதாவது சொல்லி குடுறா. சரி இரு. சாப்டர் 1ல இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா மிஸ் 1 வருஷமா சொல்லி கொடுத்தத இவன் வெறும் ½ hourலயே சொல்லி கொடுத்துருவான். அவ்வளவுதான்டா, மேக்சிமம் இதான்டா கேட்பாங்க. ஐ சூப்பர். நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்திருக்குதே. டைம் நடாவது. இவனுங்க ஏன் வெயிட் பண்றானுங்க? கதைகள் இருக்கு, நாளை நமக்கே விடியும், விழுத்து போராடு. நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லி பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதே. சாகரத்துக்குள்ள நானும் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல 2 வாழை மரத்தை நிக்க வைப்பண்டா. நம்பிக்கை அதானே எல்லாம். ஐயோ ஒண்ணுமே தெரியலையே, என்ன பண்றது? டேய் காமிடா. மிஸ் பாக்குறாங்கடா. டேய் இப்போவாச்சும் காமிடா. இந்தா அந்த பேப்பர் குடுறா. டேய் அத்தை சீட்டை குடுறா. சுபு, டேய் சுபு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ எழுதினத அப்படியே ஒரு வார்த்தை விடாம பார்த்து எழுதிட்டேன்டா. பரவாயில்லடா. தி நெக்ஸ்ட் டே. ஹரிஷ் மேம் 63 மார்க்ஸ், வெரி குட். தேங்க்ஸ் மேம். நல்லா படி. சுப்பு மேம் bring your bag.
காப்பிடா மேம். பேசாத, ஹரிஷை பார்த்து அப்படியே ஈ அடிச்சா காப்பி அடிச்சு வச்சிருக்கேன். நான் அவனை பார்த்து எழுதுனா